முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சிவசக்தி பாலகனுக்கு அரோகரா. அடியார்களுக்கு வணக்கம். இந்த ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய அடியார்கள் என்கிட்ட மெசேஜ் அனுப்புகிறீங்க. அதுக்காக இந்த பதிவு போடுறேன். இப்போ சஷ்டி இன்றைக்கி 3வது நாள். ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலே விரதம் எடுக்க தவறிட்டோம், எங்களுக்கு விரதம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கடைசி 3 நாட்கள் விரதம் எடுக்கலாம். மொத்தம் சஷ்டி 7 நாள். அதில் 26, 27, 28 3 நாள் எடுக்கலாம். 26 அன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு முருகர் கோயிலில் போய் தினமும் அந்த 3 நாள் முருகருக்கு 6 தீபம் ஏற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் தீபம் ஏற்றுங்க. 26 அன்னைக்கு என்ன பண்ணலாம்? காலையில் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 36 முறை பாராயணம் பண்ணணும். அப்படி 36 தடவை பாராயணம் பண்ண முடியாதவங்க 6 முகத்துக்கு ஒரு தடவை கணக்கு பண்ணி 6 முறை கம்பல்சரி பண்ணணும். அதுக்கு மறக்காமல் பாராயணம் பண்ணுங்கள். அன்றைக்கி மதியானமும் சாப்பிடக்கூடாது. சாயந்தரமாக நைட்டுக்காக என்ன பண்ணலாம்? வீட்டில் இலை போட்டு முருகருக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சாப்பாடு செஞ்சு விரதம் பண்ணுங்கள். விரதம் பண்ணி அதை சாப்பிட்டுட்டிங்கன்னா முதல் நாள் விரதம் முடியுது. அடுத்த நாள் சூரசம்காரம். அப்போதைக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஃப்ரூட்ஸு எதுவுமே சேர்த்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி குடிக்கிறது கூட கொஞ்சம் கம்மி பண்ணி குடிக்கலாம், தப்பு இல்லை. தண்ணி கூட குடிக்காமல் கடுமையாக விரதமும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு டீ, காஃபி அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். பாக்கி திடப்பொருட்களான வாழைப்பழம், ஆப்பிள் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அன்றைக்கி ஈவினிங்காக என்ன பண்ணணும்? 6 மணிக்கு முருகருக்கு மாவிளக்கு மாவு, தினை மாவிளக்கு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா மாவிளக்கு மாவில் நம்ம நார்மலாக இருக்கிற பச்சரிசி மாவில் மாவிளக்கு மாவு போட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு படைச்சிட்டு அவுள் வாங்கி ஊற வச்சு முருகருக்கு படையல் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சிறப்பு. அன்றைக்கி மாவு விரதம்னு சொல்லுவாங்க, அது பேர். ஏன்னா மாவிளக்கு மாவு வச்சு பண்ணுறதுனால மாவு விரதம். அடுத்த நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு காலையில் எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு வடை பாயசம் செஞ்சு முருகருக்கு நைவேதனம் பண்ணிவிட்டு அதை நம்ம காலையிலே சாப்பிட்டுடணும். மதியானம் எதுவும் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை, சாப்பிடவும் கூடாது. ஈவினிங்காக சாயந்தரமாக முருகர் கோயிலுக்கு போங்க. அங்கே திருக்கல்யாணம் நடக்கும். அப்போ அந்த திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஆலயங்களில் பிரசாதங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைச்சா சாப்பிடுங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா வீட்டுக்கு வந்துட்டு சும்மா நைட்டு டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துடணும். அவ்வளோதான். இந்த 3 நாள் விரதம் எடுக்கலாம். அந்த 3 நாளும் அடியார்கள் விரதம் எடுக்கிறவங்க பாயில் படுக்காதீங்க. செருப்பு முடிஞ்ச வரைக்கும் அணியாதீங்க. நம்ம மாலை போட்டு எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் அந்த 3 நாளும் எடுக்கணும். 6 நாள் 7 நாள் எடுக்க முடியாதவங்களுக்கு தான் இது. அந்த மாதிரி 3 நாள் செருப்பு போடாதீங்க, காலணியை போடாதீங்க, பாயில் படுக்காதீங்க, தலைவாணி யூஸ் பண்ணக்கூடாது, பெட்லலாம் போய் உட்காரக்கூடாது. இதுதான் விரதத்தோட முறை. அடுத்து முடிஞ்ச வரைக்கும் தினமும் 3 நாள் தலை குளிங்க. அதுக்கு முந்தின முக்கியமான ஒரு விஷயம், 3 நாளும் நீங்கள் விரதம் இருக்கும்போது வாயில்லா ஜீவன்களுக்கு, நாய், குருவிகள், அந்த மாதிரி ஜீவன்களுக்கு பிஸ்கெட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் பால் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. இது நான் கிட்டத்தட்ட 17 வருஷம் இந்த விரதம் எடுத்திருக்கேன். இந்த முறையில் தான் நான் எடுப்பேன் சஷ்டி விரதம். அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வெற்றிவேல் வீரவேல்.